ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நாக்குக்கு ருசியா கார சாரமா ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போறேங்க. சிம்பிளான மெத்தடில். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழி கிரேவி செய்யறதுக்கு ஒரு கோழி வாங்கி அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. 1 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. இந்த சிக்கன் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சிடலாங்க, இருக்கட்டும். அடுத்து இந்த கிரேவிக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மல்லி, ஜீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசி மொக்கு, மராட்டி மொக்கு எல்லாமே சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் வறுவட்டதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா செவக்க வறுத்து இந்த மாதிரி எடுத்து ஒரு கப்பில் வச்சிடலாங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரித்து சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதையும் எடுத்து ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து நம்ம கிரேவி தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பட்டை வகைகள் சேர்த்திக்கலாம். அதாவது சோம்பு, கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, அன்னாசி மொக்கு எல்லாமே சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பும் சேர்த்திட்டு 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டே கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்கிற சிக்கன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு திருப்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸி ஜார் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டுங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி இந்த மட்டத்துக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க. அதிகமாக வச்சிட்டோன்னா அப்புறம் ரொம்ப நேரம் ஆகும் அது சுண்டி வர்றதுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டுட்டு ஒரு 4
4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. 4 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கிரேவி இருக்குங்க. இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டி வர அளவுக்கு நம்ம சுண்ட வச்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து செமி கிரேவியாக செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்ததுன்னா நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் பூ வந்து சேர்த்திக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் மல்லி இலைகளும் சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான நாட்டுக்கோழி செமி கிரேவி வந்து ரெடிங்க. இது வந்து செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி. மசாலாவும் சிம்பிளான மெத்தடில் மசாலா அரைச்சி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். காரசாரமாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு சாதத்தோடு வச்சு பிசைஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சைடிஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த சுவையான இந்த ஈஸியான மெத்தடில் செய்யக்கூடிய இந்த கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்க. என்னங்க, நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம ஈஸ்வரி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.